வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்கள் வரும். பொறுத்துக. கோடை வயல் என்ற நூலின் ஆசிரியர் வேணுகோபாலன். சேரமான் காதலி என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் ஜெயகாந்தன். ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை நடத்தியவர் அயோத்திதாச பண்டிதர். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்பது யாருடைய படைப்பு? ராஜம் கிருஷ்ணனின் படைப்பு. குழந்தைகளின் எப்பருவத்தை செங்கீரை பருவம் என்று முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் குறிப்பிடுகிறது. 5 மாதம் முதல் 6 மாதம் வரையிலான காலகட்டம். வைகரைக்கான சிறுபொழுது இரவு 2 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை. கூற்றுகளை ஆய்வு செய்க. சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் ம.பொ. சிவஞானம். இது சரியானது. காந்தியடிகள் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய ஆண்டு 1906. இது தவறானது. சுதேசி கப்பலை தொடங்கியவர் ம.பொ.சி. இது தவறானது. சுதேசி கப்பலை தொடங்கியவர் வ.உ. சிதம்பரனார். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். இதனை இயற்றியவர் யார்? காசி ஆனந்தன். போர்க்களத்தில் ஏற்பட்ட வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பதிற்று 10. தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான கருத்துக்களை பற்றி பாரதிதாசன் பாடியுள்ளதால் இவர் புரட்சி கவி என்று அழைக்கப்படுகிறார். மூதுரை நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 31. ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆசார கோவை. மற்போரில் சிறந்தவன் என்ற பெருமைக்குரிய பல்லவ அரசன் முதலாம் நரசிம்மவர்மன். இதனால் அவன் மாமல்லன் எனவும் அழைக்கப்படுகிறான். ஆசார கோவையின் ஆசிரியர் பெயர் மற்றும் அதில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? ஆசார கோவையின் ஆசிரியர் பெயர் பெருவாயின் மொழியார். ஆசார கோவையில் உள்ள மொத்த வெண்பாக்களின் எண்ணிக்கை 100. கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை மனதார பாராட்டியவர் யார்? பெரியார். பொறுத்துக. சொல்லும் பொருளும். தூற்றும்படி இகழும்படி. மூத்தோர் பெரியோர். மேதைகள் அறிஞர்கள். நெறி வழி. தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் என்று பாடியவர் யார்? வாணிதாசன். 1000 பாவங்கள் செய்தவையெல்லாம் ஏழையாட்டின் தலையோடு அகன்றிடுமோ என்று பாடியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். காரணம் ஏதுமின்றி சிறப்புத்தன்மை கருதி வழங்கும் பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. பொறுத்துக. சொல்லும் பொருளும். மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல். அஞ்சாமை மிக்கலன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான் என்று கூறியவர் முடியரசன். வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று அழைக்கப்படும் இலக்கியம் பட்டினப்பாலை. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என பாடியவர் யார்? தாரா பாரதி. வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கம் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு 1906 அக்டோபர் 16. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள். பொறுத்துக. பழம் இடுகுறி பொதுப்பெயர். வாழை இடுகுறி சிறப்பு பெயர். மரங்கொத்தி காரண சிறப்பு பெயர். அணி காரண பொதுப்பெயர். முற்றிய லுகரத்திற்குரிய மாத்திரை அளவு 1 மாத்திரை. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று. தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். இது சரியானது. காரணம். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இல்லை. இது தவறானது. காரணம் தவறு. ஏன்னா தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடுகள் உண்டு என்பதே சரியானது. அணுவை துளைத்த ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்ற திருக்குறளின் பெருமையினை போற்றியவர் ஔவையார். உவமைகளை பயன்படுத்தி கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் என்பதால் உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன்.
உலகத்தார் உள்ளங்களிலெல்லாம் இருப்பவர் யார்? உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவரே. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதனை விளக்கும் நூல் பதிற்று 10. இது தவறானது என்று விளக்கும் நூல் புறநானூறு. கூற்று 2, சேந்தன் திவாகரம் என்ற நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இது சரியானது. கூற்று 1 தவறு, 2 சரி. பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைப்பதற்காக அதில் சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடியின் பூசிய செய்தியை வியந்து பாராட்டிய கடற்பயணி மார்க்கோ போலோ. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, காவற்பெண்டு சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவர். இது சரியானது. கூற்று 2, சேர மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர். இது தவறானது. கூற்று 1 சரி, 2 தவறு. இந்து புத்த சமய மேதைக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு. இந்து புத்த சமய மேதை என்று அழைக்கப்படுபவர் பசுமொன் முத்துராமலிங்க தேவர். அவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995ஆம் ஆண்டு. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, கிபி 1986இல் தொடங்கப்பட்ட கன்னிமாரா நூலகம் தமிழ்நாட்டின் மைய நூலகம் ஆகும். இது தவறானது என ஆண்டு தவறு. கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. இந்த நூலகத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. இது சரியானது. கூற்று 1 தவறு, 2 சரியானது. திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் திறக்கப்பட்ட ஆண்டு 2000ஆம் ஆண்டு. ஒன்றாகி முற்றிலோ இல் என்பதன் பொருள் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. இல் என்றால் வீடு என்று பொருள். பொருந்தாத ஒன்றை காண்க. முத்துப்படு பரப்பிற் கொற்கை மொன்றுரை என கூறும் நூல் நற்றிணை. கொற்கையில் பெருந்துரை முத்து என குறிப்பிடும் நூல் புறநானூறு. இது தவறானது என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு என்பதே சரியானது. புதியிலாயினும் இமயமாயினும் என்று பாடியவர் இளங்கோவடிகள். எந்த நூல்னா சிலப்பதிகாரம். அதனால் ஆப்ஷன் சியும் சரியானது. பி ஒன்று தான் மாறுபட்ட ஒன்று. யாரிடம் செல்வம் சேர்வது? ஊருக்குள் பலா மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது. திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் பகுகுக் கல்லூரி ஆகியவை தொடங்க காரணமாக இருந்தவர் காயிதே மில்லத். பசார் பெயிண்டிங்கை எவ்வாறு அழைப்பர்? நாட்காட்டி ஓவியம் என்றும் அழைப்பர். பசார் ஓவியத்தின் பசார் ஓவியம் அல்லது பசார் பெயிண்டிங்கின் மறுபெயர் நாட்காட்டி ஓவியம். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, பொய்கையாழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள திருவெகா எனும் ஊரில் பிறந்தவர். இது சரியானது. கூற்று 2, பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். இதுவும் சரியானது. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பவர் யார்? உயர்ந்த பண்புகளை உடையவர்கள். உயர்ந்த பண்புகளை உடையவர்கள் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பர். பொன்மழை பொழிந்தது போல, கொம்பு முளைத்த குதிரை போல என்ற வரிகளில் பயின்று வந்துள்ள அணி இல்பொருள் உவமை அணி. உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக்கி கூறுவதுதான் இல்பொருள் உவமை அணி. பொன்மழை பொழிவது இது உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒன்று. கொம்பு முளைத்த குதிரை, குதிரைக்கு கொம்பே கிடையாது. கொம்பு முளைத்த குதிரை என்பது உலகில் இல்லாத ஒன்று. அதனால் இல்பொருள் உவமை அணி. நற்றிணையில் 110ஆம் பாடலை பாடிய புலவர் போதனார். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. வில்லிபுத்தூரர் தமிழிலும் வடமொழியிலும் புலமை பெற்றவராக திகழ்ந்தார். வில்லிபுத்தூரார் வக்கப்பாகையை ஆண்டு வந்த வரபதி ஆட்கொண்டான் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். வில்லி பாரதம் ஆதி பருவம் முதல் கண்ண பருவம் வரை 10 பருவங்களை கொண்டது. கூற்று 1 மற்றும் 2
சரியானது. கூற்று 3 மட்டும் தவறானது. பிறவி துன்பங்களுக்கு காரணமான தீவினையால் இன்னும் பிறவி எடுத்தாலும் எழு பிறவியும் இல்லை என்று இறப்போருக்கு இல்லை என்று உரையாத உள்ளம் அளிப்பாய் என்று கூறியவர் யார்? கண்ணன். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன. இக்கூற்று யாருடையது? உ.வை.சாவின் உடையது. யாரே உனைப்போல் அனுதினம் உழைப்பார்? இது எவர் மொழி? நடராசன் மொழி. அவ்வளோதான்.